ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ப்ரோமோ வந்திருக்கோம், எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எப்படி சொல்கிறது, என்னமோ நடக்குது ஒன்றுமே புரியலை, மர்மமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறமோ எனக்கு இப்படி தான் ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஒன்றும் புரியலப்பா, ஆனால் என்னமோ இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் லைக் கொடுத்தா தான் அப்படி நம்மளோட பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கு எல்லாரும் இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ பிக் பாஸ் அப்டேட் டெய்லி எப்பயாச்சும் ஏதாவது வருமாப்பா, வாரத்துக்கு ஒன்றாவது வருமா, டெய்லி ஒன்றாவது வருமானு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்மளோட பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு எந்த சேனலில் யார் அப்டேட் போட்டாலும் பார்க்கணுன்ற க்யூரியாசிட்டியோடு இருக்கிற நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும்னா நீங்கள் போடுற அந்த லைக் தான் வந்து அவங்களுக்கு போய் ரீச் பண்ணும் இந்த வீடியோவை. ஸோ வந்து லைக் போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா இப்போ ஐ லோகோ பற்றி பேசியாச்சு. பிக் பாஸ் வந்துரும்னு சொல்லி இன்னும் வந்துடும். இன்னொரு 3-4 வீக்ஸில் வந்துடும். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு வழியாக பிக் பாஸ் ப்ரோமோவும் வந்துடுச்சு. ஸோ நம்மளோட விஜய் சாரோட அந்த மாஸ் என்ட்ரி நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். உள்ளே வந்து பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறது, ஷோ எப்படி போகுதோ இல்லையோ, ஆனால் வருஷம் விஜய் சாரோட அந்த என்ட்ரி, அதாவது இன்னொரு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலை, பட் ஆனால் அந்த ஐ லோகோ ரிவீல் பண்ணதில் அவர் கொடுத்த லுக் ஆகட்டும், இப்போ வந்து ப்ரொமோ ரிவீல் பண்ணதில் வந்து அவரோடது அந்த ஸ்பீச்சு, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லணும். அவரது சூப்பராக இருந்தது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அந்த டைரக்ஷனும் ரொம்பவே சூப்பராக இருந்தது தான் சொல்லணும். டேரக்டர் வந்து ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமாக ஒன்றும் புரியலங்கிறது உண்மை தான். ஆனால் நம்மளுக்கு புரியலன்றதுக்காக அதில் ஒன்றும் இல்லைன்றது அர்த்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஆங்கிளில் அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு அதில் வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆகும், இல்லை எனக்கு இது இப்படி புரிஞ்சுதுங்க, இல்லைனா வந்து இது வேறு மாதிரி இப்படி தான் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்லாம் உங்களுக்கு ஏதாவது இதில் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக ஷேர் பண்ணலாங்க. ஸோ வந்து எனக்கு என்னவா தோணுச்சு அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து ப்ரோமோ வந்து போன வாட்டி அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு பப்ளிக் கூட பேசுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது போன சீசனில் வந்து ப்ரோமோ. அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அது ஃபஸ்ட்டு சீசன் அப்படிங்கிறதுனால, சார் நீங்கள் இப்படிலாம் பண்ணுங்கள் சார், இல்லை இப்படி இருக்கும் சார், நீங்கள் இப்படி தான் சார் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மக்கள் கூட சேர்ந்து அவர் வந்து அதை வந்து லிசன் பண்ணி அதை உள்வாங்கிட்டு அந்த ஷோ பண்ணார் அப்படிங்கிற மாதிரி, இல்லை என்ன பண்ணலாங்கிறது மக்கள்கிட்ட ஐடியா கேட்டு பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போனாங்க. இந்த சீசனில் அவருக்கே புரியலன்னு சொல்ல வராரா, இல்லை நம்மளுக்கு புரியாத ஒரு சில விஷயங்கள் உள்ளே இருக்க போகுது, அதை நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷோ பார்த்தா தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக உள்ளே இருக்குங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அது. அதில் ஒரு சில இடத்துலலாம் அது கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த கோவில் ஷாட்லேருந்தே ஆரம்பிப்போங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிறது அந்த கேமராவை தான் சொல்லுவாங்க. எங்கே திரும்பினாலும் கேமரா இருக்கும், அதனால் என்ன பண்ணாலும் அந்த கேமராவில் ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறது கமல் சார் இருக்கும்போது சொல்கிற டைலாக். அப்போ இந்த வருஷம் ட்ரெண்டிங் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் வந்து இந்த ப்ரொமோவில் சொன்ன விஷயம் தான். போக போக தான் புரியும், பார்க்க தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாரு. அது எல்லாருக்கும், அது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸில் வந்து ஒவ்வொரு நாள் ஷோவும் ஒரு மாதிரி ட்விஸ்ட்டு தாங்க. நேற்று அடிச்சுக்கிட்டவங்க இன்னைக்கு சேர்ந்துக்குவாங்க, இன்னைக்கு சேர்ந்துட்டு இருக்கவங்க நாளைக்கு அவங்களே பின்னாடி போய் காசிப் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினாலே வர எவ்வளோ அடிச்சு பிடிச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே வந்து எல்லாம் குரூப் போயிடுவாங்க. அப்புறம் வைல்டு கார்டு என்ட்ரி வரும்போது உள்ளே இருக்கவங்க எல்லாம் என்னதான் அடிச்சு பிடிச்சிக்கிட்டாலும் ஒன்றுமே நடக்காத மாதிரி சமாதானம் ஆகிட்டு வைல்டு கார்டு என்ட்ரி அட்டாக் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அது எப்பயுமே கலாட்டாவாக தான் உள்ளே இருக்கும். ஆனால் அந்த கலாட்டாக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள், இந்த கலக்கா பானையில் கை விட்டா அப்படி தானே கலன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதையாக அது எப்பயுமே வந்து, ஆனால் எல்லா எமோஷன்ஸும் கலந்துருக்கும், அவ்வளோதான். கோவமும் இருக்கும், ஆசையும் இருக்கும். அதாவது ஒருத்தன் கூட ஆசையாக பேசணும்னு நினைப்பானா அவங்க பேச மாட்டாங்க, பாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த பாசத்தை அங்கே காமிச்சிட்டு அந்த கேமை விளையாட முடியாது. ஸோ எமோஷன் அந்த இடத்துல கரெக்டாக வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க, ஆனால் வெளிப்படுத்தினா தப்பாயிருமோன்னு யோசிப்பாங்க, இல்லை வெளிப்படுத்தாதனாலே சம்டைம்ஸ் தப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லா எமோஷன்ஸும் கலந்தது தான் இந்த பிக் பாஸ் ஷோனா. இவரோட அந்த ப்ரொமோவும் அப்படி தான் இருந்தது. போக போக தான் புரியும், பார்க்க தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இதை இன்னொரு சைடில் வந்து எப்படி கலக்கிறாங்கன்னா, இவருக்கே ஒன்றும் புரியல அப்படின்னும் போது எப்படி ஷோ நடத்துவார் அப்படின்னு. அது அப்படிலாம் இல்லைங்க. ஆடியன்ஸ் வந்து எப்பயுமே நம்ம பார்த்திங்கன்னா, இவரு கமல் சார் இருக்கும்போதுமே வர ப்ரொமோலுமே இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து இன்டென்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், ஆனால் மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் புரியாது. இல்லை ஜஸ்ட் லைக் தட் வந்து இப்போ இந்த ப்ரொமோலே எடுத்துக்கோங்களேன், சொன்ன எல்லா விஷயங்களுமே ரெகுலர் லைஃப்பில் நம்ம வந்து அங்கங்கே பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பஞ்ச் பண்ணுறது, அந்த கடையில் போயிட்டு அவர் பஞ்ச் பண்ணுவார் இல்லைங்களா, அந்த செக்யூரிட்டி அது பஞ்ச் பண்ணும்போது ஏன் பண்ணுறீங்கன்னா, பண்ண சொன்னாங்க பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏன் எதுக்குன்னு வந்து கேள்வியே கேட்காம அவங்களுக்கு அது வேலை அவங்க பண்ணுறாங்க.
நம்மளும் வந்து ஏங்க பண்ணுறீங்க, பில்லு கட்டியாச்சு, பில்லு கட்டினதுக்கான ரெசிப்டாக பண்ணுறீங்களா, இல்லை கடைக்கு வந்ததுக்கான இதுவாக பண்ணுறீங்களா, எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளுமே கொஸ்டினே பண்ணாமல் தான் அந்த பஞ்ச் பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறோம். ஸோ அவங்களுக்கு அது வேலை, அவர் பஞ்ச் பண்ணுறவர் பண்ணாலுமே ஏன் எதுக்கு நம்ம கொஸ்டின் பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அங்கேயுமே பிக் பாஸில் உள்ள கண்டஸ்டன்ட்ஸுமே வந்துட்டு பிக் பாஸ் சொல்கிறத செய்யணும் அப்படிங்கிறத விடவும் உள்ள அங்கே இருக்கவங்களே வந்து ஏன் இப்படி செய்கிறாங்க, இவங்க நேற்று இப்படி பண்ணாங்க இன்னைக்கு இப்படி பண்ணுறாங்க, இல்லை அந்த கேப்டன்ஷிப்னு எடுத்துக்கோங்களேன். போன சீசன்லலாம் ஒருத்தர் கேப்டன்ஷிப் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது தீபக் அருணுக்கு நடந்த கான்ட்ரவர்சியில் ஒரு கேப்டன்ஷிப் இருந்தது. அப்புறம் அதே மஞ்சரிக்கு வரும்போது வேற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல கொஸ்டின் பண்ண வேண்டியவங்க கொஸ்டின் பண்ணவே இல்லை எல்லாருமே அந்த கொஸ்டின் பண்ணுவாங்க இருந்தால் அந்த கேப்டன்ஷிப் நார்மலாக இருந்திருக்கும். ஸோ வந்து ஒரு இடத்துல கொஸ்டின் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு சிலர் கொஸ்டின் பண்ணாததுனால அங்கே தப்பே நடந்தாலும் அது நார்மல் ஆகிடுது. இல்லை அது சரியாகவே இருக்குன்னாலும் அது எந்த வகையில் சரியாக இருக்குது நம்ம கொஸ்டின் பண்ணாத பட்சத்தில் அது ஜஸ்ட் லைக் தட் வந்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல அதுவாகவும் அந்த ப்ரோமோ இருக்கலாம். ஸோ பஞ்ச் பண்ண அதே மாதிரி இன்னொன்று வச்சுக்கலாம். வீக்கெண்டில் ஹோஸ்ட் வந்து இவரை வந்து கொஸ்டின் பண்ணுறது, ஒரு சிலர் கொஸ்டின் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோஸ்ட்டுக்கான விஷயமாகவே கமெண்ட்ஸில் வந்து ஹோஸ்ட் வந்து எதிர் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ வெளில ப்ரொஜெக்ட் ஆகும்போது டீம் என்ன சொல்கிறாங்களோ அதை ஹோஸ்ட் செய்வார். ஹோஸ்ட்டு சொல்கிறத செய்கிறாரு. ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணுன்ற கேள்வி அவர் கேட்கல அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அவர் சொல்கிறத இங்கே வந்து இவங்க பிக் பாஸ் மெம்பர்ஸ் வந்து பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறது, இவங்க வந்து அதாவது பிக் பாஸ் மெம்பர்ஸ் சொல்கிறத, அந்த டீமுக்குள்ளே இருக்கவங்க சொல்கிறத ஹோஸ்ட் வந்து செய்யணும். இவங்களை வந்து இந்த வாரம் இவங்களை எலிமினேட் பண்ணோன்னா எலிமினேட் பண்ணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அவங்க அது மஞ்சரிலாம் போகும்போது கேட்டிங்கன்னா வந்து அவரே சொல்வார், என்ன சாட்சினால ஏன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது போகும். அப்போ வந்து அப்பாவாக இருக்கிறனால தான் சேது சார் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் அவருக்கு நெகட்டிவாக போச்சு சாட்சினாக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டீமோட டெசிஷன் தான். உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸை வந்து இந்த கொஸ்டின் இந்த வாரம் இவங்கள பண்ணுங்க, இந்த வாரம் ஃபுல்லாக நடந்ததில் இந்த விஷயத்தை மட்டும் எடுத்து பேசுங்க, இந்த விஷயத்தை பேச வேண்டாம், இல்லை இந்த விஷயத்தை மைல்டாக டச் பண்ணிவிட்டு விட்டுடுங்க, இதை கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி பேசுங்க. ஆனால் எலிமினேஷன் வர பட்சத்தில் நாங்கள் டீம்லேருந்து என்ன சொல்கிறோமோ அவங்கள தான் எலிமினேட் பண்ணோம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது அந்த டெசிஷன்லாம் டீமோட தான் இருக்குன்ற பட்சத்தில் இவர் சொன்ன வேலையை செய்கிறதாவோ இல்லை இவர் காசு வாங்குறதுக்கு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறதாவோ சொல்கிறதாவோ இருக்கலாம். ஸோ வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே விளையாடுறதோ கொஸ்டின் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணுங்கிறாங்கள இருக்கலாம். இல்லைனா வந்து இங்கே ஹோஸ்ட்டாக அவங்க சொல்கிறத நான் செய்கிறேன்ப்பா அப்படிங்கிறதாவும் இருக்கலாம். ஸோ ரெண்டு விதமாகவும் அது இருக்கலாம். ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க ஆட்டோவில் வந்துட்டு அந்த 3 சான்ஸ் அந்த ஆட்டோ டிரைவருக்கு இந்த இடத்துக்கு வரீங்களா, தேனாம்பேட்டை வரீங்களா, சைதாப்பேட்டை வரீங்களா அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்து கேட்கும்போது அவர் எங்கேயுமே வரல அப்படின்றார். ஆக்சுவலாக அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கார் ஆட்டோ டிரைவர். ஸோ வந்து நான் உனக்கு 3 ஆப்ஷன் கொடுத்தல, அப்போ வந்து நீ ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோ டிரைவருக்கான வேலை அவர் வந்து டிரைவ் பண்ணுங்கிறது தான். ஸோ பட்டப்பகலில் அவர் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிற இடத்துல அவருக்கான வேலையை விட்டுட்டு அவர் அந்த வேலையை செய்கிறாரு. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் அவர் எடுத்தாலும் அவர் டியூட்டி அவர் ஒழுங்காக செய்யலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அது மேபி அவரோட சாய்ஸாகவே இருக்கலாம். ஆட்டோ டிரைவர் அந்த டைமுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்ச டைமாக அது இருக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்ச டைமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த வேலைக்குரிய விஷயத்தை விட்டுட்டு அவர் நியூஸ் பேப்பர் படித்து அவருக்கான வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுடுறாரு. ஒரு 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 ட்ரிப்பு போய் அவர் சம்பாதிச்சிருக்கலாம். அந்த டைமில் சவாரி வருமானு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் சவாரி ஒருத்தங்க வராங்க, அவங்க 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த 3 ஏதோ ஒன்று கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஒரு ட்ரிப் அவர் எடுத்துகிட்டு போயிருந்தா அவருக்கான ஏர்னிங்ஸ் அன்றைக்கி வந்திருக்கும் அப்படின்னும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் மிஸ் பண்ணுறாரு, தெரிஞ்சே தான் மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் அது வருது. ஸோ இதை வந்து இப்படியும் எடுத்துக்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி போட்டு வருஷம் ரேண்டமாக வந்து ரேண்டம்னு இல்லை, இவங்க பிக் பாஸ் ஒரு விஷயமா நடக்கும் அந்த ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கிறது, அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு பிக் பாஸ் போகணும் 4 வருஷம் 5 வருஷம் கனவு அப்படிலாம் சொல்லி உள்ளே வரவங்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற இடத்துல எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஹோஸ்ட்டுமே கமல் சார் இருக்கும்போதும் சரி, இப்போ விஜய் சாரும் சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எவ்வளோ பேர் வெளில வெயிட் பண்ணுறாங்க. கிடைச்ச இடத்துல நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாமல் கேம் ஆடாமல் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க, இல்லைனா குரூப்பாக சேர்ந்து சோஃபா குரூப் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுறீங்க, இண்டிவிஜுவல் கேம் ஆட மாட்டீங்க. இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க, உங்களுக்கான தனித்தன்மையை காட்டுங்க, உங்களுக்கான விஷயங்களை வெளிக்கொண்டு வாங்க, அதுக்கு தானே இந்த இடம், அதை கிடைச்சும் யூஸ் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு விஜய் சாரும் சரி கமல் சாரும் சரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீக்கெண்டில் எந்த சான்ஸ் எப்போ கிடைச்சாலும் அது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, கேம் ஆடுங்கன்னும் போது. ஸோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்றதையுமே கேம் ஆடுங்க, சும்மா உட்காந்து இருக்காதீங்கன்னு சொல்கிற விதமாகவும் அதை எடுத்துக்கலாம். ஒன்று.
அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரிவர்ஸ் கார் வந்து அவங்க இது பண்ணிட்டு மியூசிக் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ரிவர்ஸில் கார் எடுக்கணும் போது மியூசிக் வந்து ஆஃப் பண்ணிட்டு எடுப்பாங்க. அப்புறம் போய் அது பின்னாடி இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த கார் ரிவர்ஸ் எடுக்கிறது பார்த்திங்கன்னா, அங்கே பின்னாடி இடிச்சிரும். அப்போ வந்து அந்த மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த கார் ரிவர்ஸ் அவங்க எடுப்பாங்க. ஸோ கையில் தான் ட்ரைவ் பண்ண போகிறாங்க. பார்த்து ட்ரைவ் பண்ண போகிறாங்க. காது தான் அந்த மியூசிக் கேட்டிருக்கு. இருந்தாலும் அந்த மியூசிக் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுப்பாங்க. இருந்தாலும் அது இடிச்சிரும் அப்படின்னும்போது, அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, லெஃப்ட் பிரெயின் வெஸ் ரைட் பிரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, நம்ம லெஃப்ட் பிரெயின் வந்து லாஜிக்காக அனலைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணும். ரைட் பிரெயின் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி, மியூசிக்கு, ஆர்ட்ஸு அப்படிலாம் சொல்கிற இடத்துல ஒரு விஷயத்தை நம்மளை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னும்போது ஒரு விஷயம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் அதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களை நம்ம வந்து சின்ன பசங்களை டிவி பார்த்துக்கிட்டே ஹோம்ஒர்க் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து நம்ம பார்த்துக்கிட்டே நான் எழுத தானே செய்கிறேன், அட்லீஸ்ட் அது படிக்கிறதா கூட இருக்காது, ஏதோ பார்த்து ரெக்கார்டு ஒர்க் மாதிரி எதாவது இருக்கும். அப்போ ஃபோக்கஸ் பண்ண அது ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க. அது வந்து பார்த்துக்கிட்டே எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதில் இருக்கிறது அப்படியே எழுத தானே போகிறோம், ரெக்கார்டு ஒர்க் நான் அப்படி தான் ரெக்கார்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஆனால் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்துக்கிட்டே எழுதாத, தப்பாக எழுதுவேன், இல்லை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் கைதான் எழுத போகுது, இருந்தாலும் நம்ம அதை பண்ணுவோம். அது வந்து ஒரு சிலரால் பண்ண முடியும். இன்னொன்று, இருந்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே அது எழுதும்போது அந்த ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம். இன்னும் நம்ம ரெகுலர் ரொட்டீனில் ஜென்ரலாகவே எல்லாருமே ஒன்று செய்வோங்க. இப்போ அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், டிவி வால்யூமு இல்லைனா வந்து பாட்டு கேட்டுட்டு எல்லாம் கிளம்பிட்டுலாம் இருப்போம். ஆனால் கரெக்டாக அந்த கிளம்பும் போது சாவி பூட்டும் போது, வீட்டு சாவி பூட்டும் போது, இல்லை சாக்ஸ் போடும்போது கரெக்டாக கிளம்புற நேட்டுக்கு அந்த வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ண அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இல்லைனா நம்மளே கூட கம்மி பண்ணிவிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்போது ஜென்ரலாக ஓரளவுக்கு செய்கிற வேலை ரெண்டுத்தையுமே வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி செய்வோம். அதே மாதிரி மியூசிக் கேட்டுக்கிட்டே பண்ணுறது அப்படிங்கிறது. ஆனால் அது ரிவர்ஸ் எடுக்கணும் போது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒரு சில விஷயத்துக்கு ஒரு சிலருக்கு அது டிபெண்ட்ஸ். ஒரு சிலரால் அதை ஈஸியாக செய்ய முடியும், ஒரு சிலரால் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் அதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது வந்து அந்த வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு அது இன்னும் கொஞ்சம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் பண்ணலன்னும்போது அந்த மைண்டு டைவர்ட் ஆகிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் எடுக்கணும்னா அது கரெக்டாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த மைண்டு டைவர்ட் ஆகி அதை அவங்க சரியாக பண்ணலை, இல்லை அது வால்யூம் பண்ணி தான் அது அவங்க மேபி அது பண்ணாமல் இருந்தால் கூட இடிச்சிருக்கலாம், இல்லை அது பண்ணியிருக்கிறதுனாலே இடிச்சாங்களா அப்படிங்கிற போது அவங்களோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறது அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அந்த கண்டஸ்டன்ஸ்க்கும் அது ஏதோ ஒரு வகையில் அவங்க அட்வைஸ் பண்ணுறதா தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேலை பண்ண வந்தீங்களோ அதை பண்ணுங்கள். உங்கள் ஃபோக்கஸை வந்து வெளியில் உள்ளே வந்து குரூப்பிசம் சேர்த்துக்கிட்டு பண்ணுறது, பின்னாடி காசிப் பேசுறது, இதெல்லாம் விட்டுட்டு கேமை ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அகைன் நம்ம ரெகுலர் ரொட்டீன்லேயுமே சாக்ஸ் போடுறது கையில் தான் போட போகிறோம். ஆனால் அந்த டிவி சவுண்டை சும்மா கேட்டுட்டு தான் இருக்க போகிறோம். இருந்தாலும் நம்ம அந்த சவுண்டு கம்மி பண்ணிவிட்டு அதை பண்ணுவோம். ஏன்னா நம்ம மைண்ட் அதில் போயிடுச்சுன்னா இந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது, இல்லை செய்யறதுல தப்பு பண்ணுவோம், சாக்ஸை மாற்றி போடுவோம், இல்லை வேறு வேலையை டைவர்ட் ஆகிடுவோம். சாக்ஸ்ன்னு சொல்கிறது எக்ஸாம்பிள் எதுவாக இருந்தாலுமே. ஸோ அவ்வளோ நேரம் வரைக்கும் நம்மளால் அதை பண்ண முடிஞ்சுது. ஆனால் கரெக்டாக அந்த வீட்டை பூட்டும் போது, சில சாக்ஸ் போடும்போது, இல்லை முக்கியமான விஷயம் ஏதாச்சும் நம்ம கிளம்பும் போது ஐடி கார்டு தேடுறது அப்படின்னா அந்த சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணேன். கை தான் இங்கே தேடிட்டு இருக்கு, ஆனால் அந்த சவுண்டு கம்மி பண்ணி பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கத்துவோம், நம்மளே போய் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை பொறுத்து எவ்வளோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நம்ம மைண்டு சொல்லுதோ, இல்லை நம்மளுக்கு அந்த ஃபோக்கஸ் அங்கே தேவைப்படுதோ அதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு கேம் வந்து அவங்க போனோடனே டக்குன்னு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. ஸோ புரியாதவங்க அதை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும்னா அதுக்கான எஃபர்ட்டை போடணும். இல்லைனா அந்த கேம் ஆடுற சான்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதாவும் அது இருக்கலாம். ஏன்னா நீங்கள் போன வாட்டிலாம் சௌந்தர்யாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கேமே எனக்கு புரியலன்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக சேது சார் தான் இது இப்படி பண்ணலாம் இப்படிமா அப்படின்னு சொல்லி எப்படியோ அவங்கள வந்து ஃபினாலே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் எல்லாருக்கும் வந்து ஹோஸ்ட் வந்து ஸ்பூன் ஃபீடே பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஒரு சிலர் ஷார்ப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இது என்ன சொல்கிறாங்க, இல்லைனா அந்த வீக்கெண்ட் எபிசோடில் எல்லாராலையுமே ரொம்ப கேஷுவலாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, அன்றைக்கி ஃபுட்டு கிடைக்கும், ஹோஸ்ட் கூட பேசலாம். அன்றைக்கி வந்து இதில் வந்து பேசுவாங்க. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஹோஸ்ட் மட்டும் தான் அன்றைக்கி பார்க்க முடியும். இல்லை அந்த கிளாப் சத்தம் வந்து கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்னு சொன்னாலுமே அவங்க எல்லாருக்குமே ஒரு நர்வஸ் இருக்குன்னா என்ன கொஸ்டின் கேட்க போகிறாரு அப்படிங்கிறத விட, எந்த விஷயம்லாம் அட்ரஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத விட, அவர் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை அவர் பண்ணும்போது இங்கே கண்டஸ்டன்ஸ் அதுக்கு என்னவா பதில் சொல்லணும்னு ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். இல்லை அவர் கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லணுமா, இல்லை இருக்கிற விஷயத்த சொல்லணுமா, இல்லை அந்த விஷயம் சொல்லும்போது ஆடியன்ஸ் கிட்ட அது எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ், ஹோஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ் வரும்,
ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வரும், உள்ள அந்த ஒரு வாரம் அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ண கண்டஸ்டன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வரும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியான்னு ஒன்று எக்ஸ்ட்ரா போனஸாக அந்த வீக்கெண்ட் எபிசோட போட்டு ரோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அங்கே அந்த வீக்கெண்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹோஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலஞ்ச் இருக்கோ அதை விட 4 மடங்கு கண்டஸ்டன்ஸுக்கு அங்கே இருக்குது. அவங்க என்ன தான் நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸில் இல்லை ஃபுட்டுலேயோ அவங்க வந்து ஜாலி அப்படின்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸிங் எதிர்பார்த்தாலும் அந்த ரிலாக்ஸேஷனுக்குள்ளேயே அவங்களுக்கான நர்வஸ் என்னென்னா அவங்க கேமை எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வீக்கெண்டில் அவங்க ஹோஸ்ட்டு கிட்ட அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுற விதத்துலையோ இல்லை ஹோஸ்ட் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது இவங்க ஆன்சர் பண்ணுற விதத்துலையோ தான் அவங்க கேம்குள்ளே எவ்வளோ இன்வால்வ் ஆகியிருக்காங்க, எவ்வளோ புரிஞ்சிருக்காங்க. அந்த கேம் அதான் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை நல்லா படிங்கன்னு பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவார். அப்பயே ஒரு சில டவுட்ஸும் வரும், ஒரு சிலது பிக் பாஸ் ஆன்சர் பண்ணுவார், ஒரு சிலதுக்கு ஆன்சரே வராது அப்படின்னும் போது அவங்களே அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க நெளிவு சுழிவை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேம் ஆடணும்னு அதில் ப்ளஸ் மைனஸ் வந்தாலும் அதுக்கு அவங்க தான் பொறுப்புணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் வரும்போது அப்போ அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அப்படிங்கிறத விடவும் ஷார்ப்பாக எல்லாருக்குமே இருக்காது, ஆனால் அதை கற்றுக்கணுன்ற இன்டென்ஷன்லையோ அதை ட்ரையாச்சும் கொடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதையும் அங்கே சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஸோ இதுவே கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிற வீடியோ. நான் இன்னொரு மிச்சம் 3 இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பிக் பாஸ் வாய்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்குங்க, அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷம் பிக் பாஸ் வாய்ஸ் மாறுமா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.